நல்லா கொதிக்குது பாருங்க. வாசம் அப்படியே கம 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 கமன்னு வந்துட்டு இருக்கு. ஓபன் பண்ணி ஆர்வமாக உள்ளேன். இதை சாப்பிட்றதுக்காக மதியத்துலேருந்து சாப்பிடல. நல்லா கலர்ஃபுல்லா அழகா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியா ரெடி வந்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சட்டியில் பண்ணுறோம். சென்டர் தள்ளி காட்டவா? இங்கே வரோம். இது ஒரே ஷார்ட்டாக வைக்க சொல்லுங்கள். சென்டரில் க்ளீனாக அடி பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இது ஒரு சின்ன நல்லி பீஸு. மட்டன்னா இப்படி வேகணும். அப்போ அந்தளவுக்கு இளங்கரியாக இருக்கணும். ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 கிலோ சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி. அழகாக வீட்டிலையே எல்லாமே நான் உங்களுக்கு அளவுங்களோடு சொல்லிட்டு போகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டுக்கு சின்ன ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு நல்ல கொழுப்பான மட்டன் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்போவுமே ஒரு 300 எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதை 250 குறைச்சிட்டேன். அதுலேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெய் பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணி எனக்கு பிரியாணி போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். நம்ம பண்ணுற ஸ்டைல்லேருந்து வியூவர்ஸோட விருப்பத்துக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸோட இந்த மட்டன் தம் பிரியாணியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசியை எப்போ ஊற வைக்கணும், மட்டன் வந்து எப்போ சமைக்க இதில் சேர்க்குறீங்களோ அந்த நேரத்தில் ஊற வச்சா போதுமானது. சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒத்த அடுப்பு இருந்துச்சு உங்கள்கிட்டனா ஒரு 3 கிலோ பிரியாணி ஈஸியாக சமைக்கலாம் வீட்டில். சரிங்களா? அடுப்பை பற்ற வச்சுட்டோம். என் பையன் எழுந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்களாம் எப்படி எப்படியோ சமாளிக்கிறாங்க. கரெக்டாக இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் அடுப்பு பற்ற வச்சு அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அடுப்பை பற்ற வச்சுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது. 150 கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இது கூட 100 நெய். 100 நெய்யில் நான் 50 சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். பிரியாணி உடைக்கும் போதோ இல்லை பிரியாணிக்கு முன்னாடியோ சேர்த்துக்கலாம். இதில் 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல அகலமான பாத்திரமாக இருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. ஓகே. உரிச்ச பூண்டு 150 கிராம் எடை வச்சு அரைச்சிங்க. அல்லது அரைச்ச பூண்டாக இருந்தால் 180 கிராம் எடுத்துங்க. ஏன்னா அந்த தண்ணி சேர்ந்துருங்க இல்லையா, அதனால் தோல் உரித்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துங்க. 130 கிராம் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கமர்ஷியல் அடுப்பு இல்லையா, தோல் உரித்து சீவனை இஞ்சி 100 கிராம் அரைச்ச பின்னாடி எடை வச்சதுனால நான் 130ன்னு எடுத்திருக்கேன். அந்த தண்ணி அளவு கொஞ்சம் இருக்குல்ல அதனால். ஓகே, கண்டினியூவாக அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசம் கம 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 கமன்னு வரணும். நான் கிண்டிக்கிட்டே பேசுனா 2 சத்தமும் கேட்குது, அதனால தான் நிறுத்திட்டு பேசுகிறேன். கைவிடாமல் கிண்டணும். சரியா? இந்த கரண்டி பாருங்க, இது 1ஆம் நம்பர் கரண்டி. இந்த 1 கிலோ சட்டிக்கு இந்த 1ஆம் நம்பர் கரண்டி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல வெயிட்டான கரண்டியாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு மூவ் ஆகி வரும். இஞ்சி பூண்டுலாம் அப்படியே ஒதுங்கி போயிடும். மெல்லிசாக இருந்தால் நீங்கள் தான் பவர் கொடுத்து கிண்டணும். வாசம் அப்படியே கம 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 கமன்னு வந்துட்டுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதில் 300 கிராம் பெரிய வெங்காயம், 5 கிராம் பச்சை மிளகா இதையும் சேர்த்துடலாம். 250 கிராம் தக்காளி, 20 கிராம் மல்லி, 20 கிராம் புதினா சேர்த்துங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப கரையாக வதங்கணும்னு இல்லை, ஒரு அரை வேக்காடு வதங்கினாலே போதும். நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யும்போது ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு அரை வேக்காடு வதக்கினா போதும். அப்போ தான் மசாலா நிற்கும். 10 கிராம் சக்தி தனி மிளகாத்தூள், 50 கிராம் கல்லுப்பு. தம் பிரியாணி இல்லையா, அதனால் 50 கிராம் கல்லுப்பு. ஓகே, இதை கொட்டிடுங்க. அதை வதக்கிங்க. இதில் 1 கிலோ இலை ஆட்டுக்கறி அதை சேர்த்துங்க. ஓகே, 1 கிலோ இலம் ஆட்டுக்கறியை சேர்த்தாச்சு. இது ஏன் இலம்ன்றனா இலசாக இருந்தால் தான் உங்களுக்கு டைரெக்டாக போட முடியும். ஒருவேளை முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் இருக்கட்டும், அப்படியே நிதானமாக வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம சீரக சம்பா அரிசியை 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு ஊறின பின்னாடி கறி வெந்துடும், கொட்டி தம் போட்டுடலாம். நல்லா 2-3 தண்ணி அலசிக்கலாம். இப்போது இந்த வரம்பு வரைக்கும் நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துருந்தோம். உங்களுக்கு எடை வச்சு காட்டுற பாருங்க எவ்வளோ எடுக்கணும்னு. எவ்வளோ அரிசி இருந்துச்சோ அவ்வளோவே தண்ணி ஊற்றுங்க.
கரெக்டாக அந்த வரம்பு வரைக்கும் இருந்துச்சு. கீழே ஒரு வரம்பு இருக்குல்ல, இது இவ்வளோ தான் இருந்துச்சு. 1000 கிராம் அரிசி அதே அளவு தண்ணி வச்சிங்கன்னா 1100 கிராம் இருக்குது. அப்போது 1க்கு 1.5னா எவ்வளோ சேர்க்கணும்? 1650. ஓகே, 1100 இருக்குது. அப்போது இன்னும் பாதி இதில் 1க்கு அரை வைக்கணும்ல. 1100ல் பாதி 550, மொத்தமாக 1650. இடம் மிஷினில் வச்சுக்கலாம். என்கிட்ட இடம் மிஷின் இல்லை ராஜா அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று எடுத்துகிட்டு சரி பாதி தண்ணியை அளந்துங்க. அரிசி எடுக்கிற பாத்திரம் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஈவனாக இருக்கணும். பள்ளமாக இருக்கிறது, கூம்பாக இருக்கிறது, இதிலெல்லாம் அளக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, 1க்கு 2 தண்ணி அளந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. 1க்கு 1.5 அளக்குறீங்கன்னா உயரம் ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக பாதி தண்ணி வரும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் பிடிக்க, தீஞ்சு போயிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. இப்போது இடையில 1650 தண்ணியை நம்ம சேர்க்கலாம். இது பச்சை தண்ணியாகவும் இருக்கலாம், சுடு தண்ணியாகவும் இருக்கலாம், எந்த தவறும் இல்லை. இப்போ நம்ம பச்சை தண்ணியாக சேர்த்துக்கிறோம். ஓகே, 550, 1100, இது ஒரு 550 சேர்த்துருங்க. கூடுமான வரைக்கும் சுடு தண்ணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஆனால் இது பெரிய கமர்ஷியல் ஸ்டவ் தான், உடனே என்ன ஆகும், கொதி வந்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு ஓரளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் சிம்லேயே இருக்கணும். இந்த அளவுக்கு சிம்மில் தொடர்ந்து ஒரு 45 நிமிஷம் இருக்கணும். ஒரு வெயிட்டு கூட மேலே வச்சுருங்க, திறக்கவே கூடாது. 45 நிமிஷம் வேணால் நம்ம டைம் செட் பண்ணிடலாம். 45 நிமிஷம் செட் பண்ணிட்டோம். அலாரம் அடித்த உடனே நம்ம வந்து கறி வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணலாம். இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அலாரம் அடிச்சிருச்சு. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். நான் அது வரைக்கும் நானும் திறந்து பார்க்கவே இல்லை. இப்போ பச்சை தண்ணி எடுத்து வச்சுங்க, கறி எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். எங்கேது? அப்படியே சிம்லேயே வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் பெருசாக சுண்டி இருக்காது. ஏன்னா சிம்மில் வெந்தால் தண்ணி சுண்டாது, அதே நேரம் கறி வெந்துடும். பாருங்கள், உங்களுக்கு சூடாக அப்படியே ப்ரெஸ் பண்ண முடியும்னா ஓகே, முடியாது அப்படின்னா எடுத்து தண்ணியில் போட்டுங்க. முடியாதுன்னா இப்படி எடுத்து 2-3 பீஸை தண்ணியில் போட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக வெந்துருச்சான்னு பாருங்கள். அழகாக வெந்துருச்சு, தெரியுதா? ஈஸியாக வந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லேசாக சூடு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஏன் தயிர் லெமனு இதெல்லாம் முன்னாடியே ஊற்றலைன்னா, புளிப்பு இருந்துச்சுன்னா கறி வேவாது சீக்கிரமாக. அதனால தான் ஃபைனலாக இப்போ தயிர் ஊற்றுறோம். கிலோவுக்கு 100 கிராம் தயிர். ஓகே, இது கூட லெமன் ஜூஸ் முழு பழமாக இருந்தால் 50 கிராமில் இருக்கிற பழமாக எடுத்துங்க. ஜூஸாக பிடிச்சிங்கன்னா 25 கிராம் ஜூஸ். எல்லாமே கிராம் தான், எம்எல் இல்லை. எடை வச்சு ஊற்றிங்க, விதை இல்லாமல் ஊற்றிங்க. அரிசி பாருங்கள், சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். முக்கியமாக வீட்டில் பண்ணுற தப்பு என்னவாக இருக்குன்னா, அரிசி இப்படியே அள்ளி போடுவீங்க. இப்படியே வடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி போடுவீங்க. அப்படி போடாதீங்க, நிறைய தண்ணி ஆகி குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணி சுத்தமாக சொட்டிடணும் வடிகட்டி பாத்திரத்தில் போட்டு. அதை டைரெக்டாக இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் சேர்க்கணும். ஓகே, சேர்த்துருங்க, நல்லா தட்டிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த 5 நிமிஷம் கேப்பில் இது கீழே வைக்க வேண்டிய தவாவை சூடு பண்ணிக்கலாம். இப்போது நல்ல கனமான ஒரு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகட்டும். இது கீழே வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு இதுக்கப்புறம் தம்முக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தவாவாக பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுங்க. நம்ம இதுமாதிரி பிரியாணிக்கு இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கமர்ஷியல் அடுப்பில் 3 கிலோலாம் பண்ணும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அரிசி கொட்டினப்போ தவாவை சூடு பண்ண வச்சாச்சு. அது ஆகிற வரைக்கும் ஆகட்டும். தம் எப்போ போட போகிறோமோ அப்போ தவாவை தூக்கி வச்சுக்கலாம். அல்லது தவாவை நேராக அடுப்பு மேலே வச்சு தவா சூடாகி மசாலா கொதித்து அதுக்கப்புறமா அரிசியை கொட்டுங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, என்ன மாமா 2 தவா வச்சுருக்கீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வீடியோவில் வந்து கொட்டாங்குச்சி தான் போடுவேன். என் வீடியோ இப்போ கண்டினியூவாக பார்க்குறது தெரியும், மேலே கொட்டாங்குச்சி கொளுத்தி போடுவேன். உங்களுக்கு போடுற மாதிரி இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க,
கொட்டாங்குச்சிலாம் போட்டால் பிரச்சனை வரும், நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஐடியா பாருங்கள். நல்லா கனமான தவாவை அடுப்பில் வச்சுங்க. நல்லா சூடானது தூக்கி இது மேலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாயிடுச்சு, தெரியுதா? இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதை தூக்கி கீழே வைக்கிறோம். இப்போ பத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, செஞ்சால் நல்லது. இது தூக்கி இது மேலே வைங்க, கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுங்க. இப்போ இது சூடாகி இது கொதிக்கணும். ஓகே, இந்த பக்கம் நம்ம இது ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த தவா ரெடி ஆகிட்டுருக்கு. அது அப்படியே பொறுமையாக சூடாகிட்டே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கெல்லாம் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ரைஸும் மசாலாவும் நல்லா கலந்து வரணும். இன்னும் நம்ம இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணிடுங்க. 50 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். இந்த பேலன்ஸ் 50 கிராம் நெய் வச்சுருந்தோம்ல, அதை நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இதுவே ஆயில் போதும், ரொம்ப ஆயிலாக சாப்பிட மாட்டிங்கன்னா ஊற்ற வேண்டாம். நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதனால் ஊற்றிக்கிறேன். 50 கிராம் நெய், தண்ணி கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அங்கங்கே கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா சமமாக வந்துருச்சு. சமமாக வந்தோடனே மூடியை போட்டுருங்க. ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். லேசாக ஆவி வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தவாவை தூக்கி வச்சலாம். நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நல்லா இந்த கல் சூடாகி இந்த பாத்திரம் சூடாகி உள்ளே கொதிக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண ஆவி வரணும். இங்கே வருது பாருங்க ஆவி. வருது, ஆவி வருது இல்லையா? கண்டினியூவாக வருது. இந்த ஸ்டேஜில் இந்த கனமாக இருக்கக்கூடிய தவாவை தூக்கி இது மேலே வச்சிடுறோம். அப்போ இந்த சூடால் இது என்ன நடக்கும்னா, இது மேலே எவ்வளோ சூடு இருக்குன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சூடு இருக்குது. இந்த சூடே போதுமானது. கொட்டாங்குச்சி தரக்கூடிய சூடு இது கொடுத்துரும். இப்போ நம்ம ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தில் நானே இன்றைக்கி தான் முறை செய்கிறேன் இந்த செட்டப்பில். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பழைய செட்டப் இருந்துச்சு, ரொம்ப சின்ன பாத்திரமாக இருந்துச்சு. இப்போ புது பாத்திரம், புது செட்டப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் எனக்கே தெரியும் இது அடி பிடிக்காமல் வருதா இல்லையாங்கிறத. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன, டைம் வைக்கணும். 20 நிமிஷம் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் ஃபுல் சிம்மில். அடுப்புல பிரியாணி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுப்பில் பிரியாணி தம்மாவை 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பசங்க 6 மணிக்கு தான் டியூஷன் போனோமா, அதனால் விளையாடலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூட விளையாடிட்டு இருக்கேன் கிரிக்கெட். ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்குது, அது வரைக்கும். அப்புறம் அவங்கள எடுத்துன்னு டியூஷனில் விடணும். டியூஷன் போய்ட்டு வாங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடும், சாப்பிட்லாம். நீங்களே போயிடுறீங்களா? ரொம்ப நல்லது. நான் வெளியவே அடிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் அவுட்டே பண்ண முடியாது. உடனே கேத்து பூச்சி அவுட் பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஊற்றி வச்ச தயிர் தான். நல்லா திக்காடு கலந்து தான். கொஞ்சம் தயிர் தாராளமாக ஊற்றி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமியான ஒரு இது கிடச்சிரும் தயிர் பச்சடி. நிறைய பேர் இதெல்லாம் எப்படி கலக்குறதுன்னு கேட்குறீங்க. இந்த பொடியாக வெட்டினா உப்பும் தயிரும் போட்டு கலந்துட்டேன், அவ்வளோதான். நான் பெருசாக இதெல்லாம் அது போடுறது இது போடலாம் போட மாட்டேன், சிம்பிளாக பண்ணி கட்டி தான். டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆர்வமாக உள்ளேன். இதை சாப்பிட்றதுக்காக மதியத்துலேருந்து சாப்பிடல. நல்லது தான், வாங்க. ஓகே, நல்லாவே வந்திருக்கு. சைடை செக் பண்ணிடுவோம். க்ளோஸ். ஓகே, பாருங்க, தெரியுதா? அப்படியே ட்ரையாக இருக்கு பாருங்க. ஓகே, அப்படியே க்ளோஸ். சாப்பாடு
நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியை ரெடி வந்துருப்பாரு. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சட்டியில் பண்ணுறோம். சென்டர் தள்ளி காட்டவா? இங்கே வரோம். இது ஒரே ஷார்ட்டாக வைக்க சொல்லுங்கள். சென்டரில் க்ளீனாக அடி பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்துருப்பாரு. இது ஒரு தம் பிரியாணின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே வடி பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூடாக பிரியாணி, சில்லுன்னு தயிர் பச்சடி. ஆல்ரெடி நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ தம் போட்டு எடுத்த பின்னாடி பாருங்கள், இது ஒரு சின்ன நல்லி பீஸு. வாவ். மட்டன்னா இப்படி வேகணும். அப்போ அந்த அளவுக்கு இளங்கரியாக இருக்கணும். எங்கள் ஊரில் மட்டனு இது 900 ரூபா கிலோ. உங்கள் ஊரில் என்ன ரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறேன் நானும். கறி ஆஹா, அல்வா துண்டு மாதிரி போகுது கறி. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் பீஸோட கொதிக்க பிரியாணி. எனக்கே டெம்ட் ஆகுது. எனக்கு சுடுது. கொதிக்க நான் இந்த ஸ்டைல் பிரியாணி ஜென்ரலாக நெய் ஊற்ற மாட்டேன். நெய் ஊற்றினா அதுவும் நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க நினச்சிக்கோங்க, நாங்கள் யாரும் பிடிக்க மாட்டோம் மாஸ்டர், பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு நான் வேகமாக சாப்பிடல, கேப்பே விட முடியல. இன்னும் கொஞ்சம் எனக்கு கேட்டுனாக்குது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.